ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம அறுசுவையும் நவரசமும் என்கிற தலைப்பில் இந்த அறுசுவையை பற்றிய நம்முடைய பெருமானவர்கள் இந்த அருளமுத வர்ஷிப்பனை எல்லாம் பார்த்தோம். அதன் பின்னர் நவரசங்களாக நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு வழங்கிய அந்த செவிச்சுவைகளில் முதல் 2 ரசங்களாகிய சிங்காரம், ஹாஸ்யம் பற்றியெல்லாம் நாம பார்த்து மகிழ்ந்து இன்று அந்த 3வது ரசமாகிய கருணாரசம் பற்றி பார்க்கவிருக்கிறோம். இப்போ இறைவன் என்றாலே அவர்கள் கருணை வடிவானவர்கள் தான். அவர்கள் அன்பு வடிவானவர்கள், தனிப்பெருங்கருணை ஏகநாயகன் அவர்கள். அவர்கள் காருண்ய மூர்த்தி, கருணை கடலோன் என்றுதான் இறைவனை பற்றி குறிப்பிடுவதெல்லாம் நம் தெய்வம் அவர்கள் இப்படித்தான் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க. இப்போ இந்த உலகத்துல கருணை அப்படின்னு சொல்லும் போது ஒரு தாயினுடைய கருணை தான் நாம கருணைக்கு இலக்கணமா ஒரு தாயைத்தான் நம்ம எடுத்து காட்டுவோம். ஆனா இறைவனுடைய கருணை தாயின் மிக்காங் கருணை அப்படியாக இருக்கிறது. ஒரு தாயை விட மிக்க கருணை உடையதாக இருக்கிறது இறைவனுடைய கருணை. இப்போ இறைவன் படைத்த இந்த அண்ட சராசரங்களிலும் வைத்து இறைவன் தன்னுடைய அந்த தாயை விட மிக்க அந்த கருணையை யார் மீது காட்டுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது இந்த மனிதன் மேலதான் இறைவன் தனது அந்த முழுமையான கருணையை அவங்க மனிதன் மேலதான் காட்டுறாங்க. அதனாலதான் இந்த மனிதனை குறிவைத்தே அண்ட சராசரங்களையும் படைத்ததோடு மட்டும் இல்லாமல் தான் குடியேறி கொள்வதற்குரிய ஒரு தகுதியான இடமாக இந்த மனிதனைத்தான் இறைவன் தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படி தனது பெருங்கருணை பேரிரக்கம் கொண்டு இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் தான் குடியேறி கொண்டுள்ள ஒரு தேவ ஆலயமாக, ஒரு திருமாளிகையாக இறைவன் படைத்திருக்கிறார்கள். அப்படி தாம் படைத்த எல்லா மனிதர்கள் மேலும் அவர்களிடத்தில் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காமல் தமது கருணையை எல்லோருக்கும் ஒன்று போலவே வழங்குகிறார்கள். இவன் அறிந்தவன், இவன் அறியாதவன் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருப்பது பற்றியெல்லாம் அவங்க எல்லா மனிதருக்கும் இறைவனுடைய கருணை ஒன்று போலவே கிடைக்கிறது என்பது பற்றி நம்முடைய தெய்வம் அவர்கள் ஆதியோதய பருவத்துல மான்மியத்துல இந்த உலகத்தில் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடத்தும் கருணாமூர்த்தி என்று குறிப்பிட்டு காட்டி இருக்கிறாங்க. அப்போ இந்த மனிதனுடைய நாவில் அறுசுவையை அறிகின்ற அறிவை வைத்து படைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். தூல வித்தினில் இந்த அறுசுவையையும் அதன் உணர்ச்சி உருப்பமும் கலவி படைத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மனிதனுடைய நாவில் இந்த அறுசுவையையும் அறிகின்ற அறிவை வைத்து படைத்த காரணத்தால் இந்த மனிதனுடைய நாவு என்கின்ற ஒரு கருவி குலத்திற்காகவே ஒரு அண்டத்தையே இறைவன் படைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தேன் மாதிரி ஒரு இனிப்பான ஒரு ரசத்தை நம்ம யாராலையாவது அந்த மாதிரி ஒரு செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. அதை இறைவன் ஒவ்வொரு பூவிற்குள்ளும் அதை ஒரு துளியாக அதை வச்சு படைச்சு அதை எடுத்து சேகரித்து இந்த மனுஷனுக்கு கொடுப்பதற்காக தேனி என்கின்ற ஒரு ஜாதியையே படைத்து அவைகள் அந்த தேனை துளி துளியாக எடுத்து சேமித்து வைத்து அந்த தேன் இந்த மனிதனுக்கு குடம் குடமாக கிடைக்கும்படி இறைவன் செய்து அருளி இருக்கிறார்கள். இந்த மனிதன் இன்னைக்கு இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தின் காரணமாக என்னென்னமோ கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒரு பூவில் இருக்கிற தேனை எடுக்கக்கூடிய ஒரு கருவியை இந்த மனிதனால செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்றத நம்ம தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியத்திலேயே நம்ம பார்ப்போம். திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் 3 அதுல தெய்வம் அவங்க அருள் செய்யறாங்க. வேப்ப மரத்தில் உள்ள பூவில் எவ்வளவு தேன் இருக்கும்? துளியிலும் துளியாய் மிகவும் கொஞ்சம் தானே இருக்கும். ஒரு பூவுக்குள்ள எவ்வளவு தேன் இருக்கும்? ஒரு சொட்டு தான் இருக்கும். ஆனா நமக்கு எப்படி தேன் அந்த தேன் கூட்டுல இருந்து குடம் குடமா தேன் எடுத்து சேகரிக்கிறாங்களே.
அப்போ அந்த துளி தேனை நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னா அதை யாராலும் எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப இறைவன் என்ன செய்யறாங்க, அந்த தேன் இந்த மனிதனுக்கு போய் சேரணும், அதுக்காக தான் அவங்க அந்த பூவுல அந்த தேனை வச்சு படைச்சிருக்காங்க. அதை சேர்க்கறதுக்கு ஒரு உயிரினத்தை படைக்கிறாங்க, தேனீங்கிற ஒரு உயிரினத்தை படைச்சி அது போய் அந்த தேனை எடுத்து ஒரு கூட்டுல சேகரிச்சு வச்சு நமக்கு குடங்குடமாக கிடைக்கும்படி இறைவன் செஞ்சிருக்காங்களே, என்ன ஒரு கருணை! அதற்கு தேனீ என்ற ஜாதியையே உண்டாக்கி தேன் எடுக்கும் கருவிகள் ஆகிய நுட்பமான ஆயுதங்களை அவற்றுக்கு கொடுத்து, இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு சயின்ஸ்ல என்னென்னமோ கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்களே, ஒரு பூவுல இருக்கிற தேன் எடுக்கிறதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிப்பாப்போம் முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இறைவன் அப்படி ஒரு நுட்பமான ஒரு கருவிகள் எல்லாம் வச்சு ஒரு தேனீ அப்படிங்கிற ஒரு உயிரினத்தையே இறைவன் படைக்கிறாங்க. படைச்சு அந்த தேனை எடுக்கக்கூடிய அந்த நுட்பமான ஆயுதங்களை அவற்றிற்கு கொடுத்து அந்த தேனை எடுத்து கூடு கட்டி சேகரித்து அந்த தேனை எடுத்து எடுத்து அது ஒரு கூட்டுல போய் சேமிச்சு வைக்கக்கூடிய அறிவை அதுக்கு கொடுத்து நமக்கு குடங்குடமாக கிடைக்கும்படி இறைவன் ஆக்கி வச்சிருக்கிறானே. எந்த சயின்ஸ் படித்து எப்படிப்பட்ட நுட்பமான கருவியை செய்தாலும் பூவில் இருக்கும் தேனை எடுக்க முடியுமா? முடியாதே. அதற்காக ஒரு ஜாதியையே படைத்து கொடுத்த இறைவனின் இரக்கத்தை இப்ப எண்ணிப்பார். நம் பேரில் எவ்வளவு தயவு உடையவன் என்று நன்றாக எண்ணிப்பார். அப்போ இப்ப இறைவனுடைய இந்த ஒவ்வொரு செயலையும் நாம எண்ணி பார்க்கணும். எவ்வளவு ஒரு நுணுக்கமான ஒரு துளி தேனை எப்படி அதுக்குன்னு ஒரு உயிரினத்தை படைச்சு அது துளி துளியா எடுத்து ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுல போய் சேகரிச்சு அதை இந்த மனிதனுக்கு போய் எடுத்து குடங்குடமா சேகரிக்கிற மாதிரி எல்லாம் இறைவன் பண்ணி வச்சிருக்காங்களே. இந்த மனுஷன் என்னென்னமோ கருவி எல்லாம் கண்டுபிடிக்கலாம், ஒரு ராக்கெட்டு, விமானம், இன்னும் எத்தனையோ அதிசய கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இந்த மனித விஞ்ஞானமும் ஒரு பூவில் இருக்கும் தேனை எடுக்க ஒரு கருவி இந்த விஞ்ஞானத்தால செய்ய முடியுமா? ஆனா இறைவன் ஒரு சின்ன பூச்சியை அதுக்காக படைச்சு அது ஒரு கூடு கட்டி தேனை சேகரித்து நமக்கு குடங்குடமாக கிடைக்கும்படி செய்து வைத்திருந்தால் அந்த இறைவனோட கருணையை நாம தினமும் அந்த இறைவனுடைய கருணையை நாம எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ இந்த தேன் மாதிரி இன்னும் நமக்கு என்னென்ன இறைவன் படைச்சு கொடுத்திருக்காங்க. இறைவன் படைச்ச மாதிரி ஒரு பொருளை எந்த ஒரு பொருளையும் மனிதனால படைக்க முடியுமா அப்படின்னா எதுவுமையும் படைக்க முடியாது. நம்ம இறைவன் படைச்சு கொடுத்த பொருளை எடுத்து அனுபவிக்கத்தான் தெரியுமே தவிர நம்மளால எந்த ஒரு பொருளையும் படைக்க முடியாது. அப்போ இந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டா தெய்வம் அவங்க கோடாயுதத்தூர் திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து காட்டுறாங்க. கோடாயுதத்தூர் பக்கம் 264. ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரத்தில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து காட்டி, மனிதன் இந்த வாழைப்பழம் மாதிரி செய்கிறான், அதே நிறம் அதே உருவம் தங்கத்தில் செய்கிறான். நீ வாழைப்பழம் செய்யலாம், தங்கத்துல கூட செய்யலாம், ஆனா அந்த இறைவன் படைச்சு கொடுத்த அந்த ருசி, அந்த மனம், அந்த உயிர் பொருள் அதை உன்னால கொண்டு வர முடியுமா? அதே நிறம் அதே உருவம் தங்கத்தில் செய்கிறார். விலை என்ன ஐயா என்றால் 1000 ரூபாய் என்கிறான். நாம் ஒரு கோமனாண்டி கரீபு பிச்சைக்காரனாச்சே, அந்த விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. இதோ இருக்கிறார் சப் ரெஜிஸ்ட்ரார் பிரபு, நம்ம நேற்று பார்த்தோமே அதே நகைச்சுவை தான் இந்த இடத்துல. தெய்வம் அவங்க தங்களை சொல்றாங்க, நான் ஒரு கரீபுனா ஏழை அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. நான் ஒரு கரீபு, நான் ஒரு வாங்க முடியாத நிலையில இருக்கேன், இந்த இருக்கிறாரே இவரு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை காட்டுறாங்க தெய்வம். இவர் சப் ரெஜிஸ்ட்ரார் பிரபு, அட்வொகேட் மகா பிரபு, இவர் வாங்குவாரு இந்த பிரபு, நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அந்த சொல்லும் போதும் அந்த நகைச்சுவை உணர்வை கலந்துதான் அவங்க எதையுமே அதை சொல்றாங்க. அப்போ ஆனால் நாம் எந்த காலத்திலும் வாங்க முடியாது. ஒரு தங்கத்துல வாழைப்பழம் செஞ்சா நம்மளால எல்லாம் வாங்க முடியுமா? பணக்காரன் தான் வாங்கலாம், ஏழை பாலை வாங்க முடியாது. ஆனா இறைவன் கொடுத்த பழத்தை எந்த ஏழையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வாங்கலாமே. ஒரு ஊரிலே வைத்து 2-3 பேர் பணக்காரர்களா இருப்பவர்கள் தான் அதை வாங்க முடியும். அப்படி வாங்கின அது அவருக்கு என்னத்திற்கு ஆகும்? சரி, அந்த பணக்காரர் தான் வாங்கிட்டாரே, அவருக்கு ஏதாவது அது பயன்படுமா? ஷோகேஸ்ல தொங்க விடுறதுக்கு தான் பயன்படும்.
அழகுக்காக கண்ணாடி பீரோவில் வைக்கத்தான் ஆகும். அதல்லாமல் அது வாசனைக்காகுமா, மிருதுவிற்காகுமா, உணர்விற்காகுமா, உயிர்ப்பிற்காகுமா, ரத்தத்திற்காகுமா, மாம்சத்திற்காகுமா, மூளை கொழுப்பிற்காகுமா, உன் ஜல மலாதிகளுக்கு உதவுமா? ஒன்றிற்கும் பிரயோஜனமாகாது. அப்போ இறைவன் கொடுத்த அந்த வாழைப்பழம் இதுக்கெல்லாம் பயன்படுது. உன்னுடைய உணர்வுக்கு, உன்னுடைய உயிர்ப்பிற்கு, உன்னுடைய ரத்தத்துக்கு, உன்னுடைய மாம்சத்துக்கு, உன்னுடைய மூளை கொழுப்புக்கு, உன் ஜல மலாதிகளுக்கு இத்தனைக்கும் உதவுதே இறைவன் படைச்ச அந்த வாழைப்பழம். பின்ன என்னத்திற்கு ஆகும் நீ படைச்ச வாழைப்பழம்? பணத்தை பேய் காக்கும் பார், அப்படி பீரோவில் வைத்து கொண்டிருக்கவே அது உதவும். பணத்தை பேய் காக்குற மாதிரி நீ சங்கத்துல செஞ்சு அதை ஒரு பீரோல தொங்க விட்டு காவலுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். திருடையவனும் வந்து திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு. அப்படி நீ உட்கார்ந்து இருந்தாலும் எவனாவது ஒரு நாளைக்கு வந்து உன்னை கொண்டு போட்டு அதை எடுத்துட்டு தான் போயிருக்கான். இந்த ஆபத்து தான் வரும் அதுல. ஆனால் இறைவன் படைத்த பழம், இறைவன் படைத்த இந்த பழம் எல்லோருக்கும் கிடைக்கும்படி மலிவாக படைத்திருக்கிறானே, அவன் என்ன கருணையாளன் பார். அப்போ இறைவனுடைய கருணை எப்படி இருக்கு? எல்லாருக்கும் இது போய் கிடைக்கணும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம நாம் படைச்ச எல்லா மனிதனுக்கும் கிடைக்கணும். ஏன் அவங்க அந்த தூள வித்தனில் அறுசுவையும் கலவி படைச்சிட்டோமே, அப்போ அவனுக்கு அந்த அறுசுவையை நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிற கருணையில இறைவன் வந்து இதை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி, அதை எளிமையாக அதை கிடைக்கிற மாதிரி படைச்சு வச்சிருக்காங்களே, என்ன கருணையாளனாக இருக்கணும். இப்படி உயிர்ப்புக்காகிற ஒரு பழத்தை நீ செய்து விட்டால் அடே அப்பா நீ என்ன செய்வாயோ. சரி, நம்மளால உயிர்ப்புக்காகிற பழம் செய்ய முடியாது, அப்படியே ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சு செஞ்சுட்டா என்ன பெருமை பண்ணுவான். நான் ஒரு வாழைப்பழத்தை செஞ்சுட்டேன், அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷன் என்ன பெருமை பண்ணுவான். ஆனா இறைவனுடைய அந்த பெருமையை நாம நினைச்சு பாக்குறோமா? இந்த உலகத்தையே கிரயத்திற்கு கேட்டாலும் கேட்பார். இந்த மனுஷன் மட்டும் அப்படி சாப்பிடுற மாதிரி ஒரு பழத்தை தயார் பண்ணிட்டான்னா அதுக்கு விலை இந்த உலகத்தையே கேட்டாலும் கேட்பான். ஆனா இறைவன் கொடுத்த பழம் ஒரு அண்ணா 2 அண்ணாவுக்கு கிடைக்குதே. இறைவன் இப்படி இனாமாக எத்தனை கோடி செய்து இந்த மனுவுக்கு தந்திருக்கிறான் பார். இப்போ இந்த வாழைப்பழம் மட்டுமா இறைவன் கொடுத்திருக்காங்க? இது மாதிரி எத்தனை கோடி பொருட்கள் இறைவன் கொடுத்திருக்காங்க. கொஞ்ச காலத்திற்கு இறந்து பிரயோஜனப்பட வேண்டுமே என்று ஒவ்வொரு அரிசிக்கும் தவறாதபடிக்கு ஒவ்வொரு பெட்டி போட்டு தந்திருக்கிறானே. ஒரு அரிசியை வச்சு பாதுகாக்கணும், இவன் கொஞ்ச காலம் வச்சு சாப்பிடணும்னு அந்த அரிசிக்கு மேல ஒரு கவர், நெல்லாக அதுக்கு உமின்னு அது மேல ஒரு கவர் போட்டு அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு கவர் போட்டு படைச்சிருக்காங்களே இறைவன். அரிசியாக இருந்தால் கெட்டு போகும். நாம் படைத்த இன்சான் ஆகிய இந்த மனிதன் கொஞ்ச காலம் வைத்து சாப்பிட வேண்டும் என்று அரிசி தவறாது சிகாரா போட்டி போட்டு வைத்திருக்கிற இறைவனது தயாள சிந்தையையும் எம் வார்த்தையையும் ஒரு சேர வைத்து நினைத்து பார். இறைவன் உன்னிடத்தில் எப்பேர் கொத்த பட்சம் உள்ளவன் என்று தெரியும். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போதுதான் இறைவனுடைய கருணை நம்ம மேல இறைவன் எவ்வளவு கருணையா. இந்த உதவியை ஒரு தாய் செய்வாங்களா? ஒரு தந்தை செய்ய முடியுமா? ஒரு கூட பிறந்தவங்க செய்ய முடியுமா? ஆனா இறைவன் நமக்கு செய்யற இந்த உதவி யாராலையும் செய்ய முடியாதேன்னு அந்த நன்றியை நாம நினைச்சு பார்க்கணுமே. உனக்கு எவ்வளவு சொந்தமுடையவன் என்று தெரியும், எப்பேற்பட்ட தாய் தந்தை என்று தெரியும். அவனுடைய இந்த நன்றியை யாராவது நினைத்து பார்த்ததுண்டா? நினைக்கிறது கூட இல்லை. ஆனால் நீ ஒருவனுக்கு 1 அணா கொடுத்து கடையிலே ஒரு காபி வாங்கி கொடுத்து விட்டால் அதை சொல்லி சொல்லி காட்டுவார். யாருக்காவது ஒரு நாளைக்கு காபி வாங்கி கொடுத்துட்டா அவர் இருக்காருல, அவருக்கு காபி 2 பேரும் குடிக்க போனோம், நான் தான் காசு கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பார். ஒருவன் ஏதாவது சிறு உபகாரம் உனக்கு செய்து விட்டால் அவன் உனக்கு கொட்டி கொட்டி அளந்தார் போலே அவனை பற்றி மகா புத்திசாலி, மகா தயாள சிந்தை உடையவர் என்று வானலாவ பேசுவாய். நமக்கு யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அவங்களை பார்க்கும் போதெல்லாம் இவர் இவ்வளவு உதவி செஞ்சாரு, இதை நான் மறக்கவே மாட்டேன், இதை மறக்கவே மாட்டேன்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா இறைவன் செஞ்ச நன்றியை நம்ம அப்படி பேசுறோமா? இப்படி ஒருவனை பற்றி மணலை கயிறாக திரித்தவன் வானத்தை வில்லாக வளைத்தவன் என்று பேசும் மனிதன் அவன் ஒரு சின்ன உதவி தானே செஞ்சான். அவன் என்ன மணலை கயிறா திரிச்சானா? இல்ல வானத்தை வில்லா வளைச்சானா? அவனை பத்தி நீ பெருமையா பேசுறியே, இறைவனுடைய அளக்கரும் நன்றியை நினைத்து கூட பார்ப்பதில்லை. ஏன் அந்த எண்ணமோ வார்த்தையோ உன் உலகத்தில் இல்லை. இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்கணும்னு கூட நமக்கு தெரியாது. தெய்வம் அவங்க எடுத்து சொன்னா பிறகுதான் ஆமா இறைவன் இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்களே, நம்ம அதை நினைச்சு பார்க்கணுமே
நினைச்சு பார்க்கலைன்னா நன்றி கெட்டவன் ஆயிடுவோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நமக்கு தூண்டி விடுறதே தெய்வம் அவர்களுடைய அந்த திரு வார்த்தைகள் தானே. அதை உன் உலகத்தில் நாம் தான் கொண்டு வந்து விடுகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தைய இந்த உலகத்துல யாருமே சொல்றதுக்கு கூட ஆள் இல்ல, தெய்வம் அவங்கதான் நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்றாங்க. இத சொல்றதுக்கு நாதியே இல்லாத இந்த உலகத்துல. அதே போல ஒரு எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழம் போலவே தங்கத்தால செய்வான் இந்த மனிதன். செஞ்சாலும் ருசி இருக்குமா? ஜீவனுக்கு உணவாகிய மனம் இருக்குமா? இருக்காது. மேற்கொண்டு அதனுடைய விலை 200 300 என்பார்களே. ஏழை எளியவர்கள் வாங்க முடியுமா? முடியாது. பிரபுக்கள் தான் வாங்க முடியும். ஏழை எளியவர் யாவருக்கும் கிடைக்கும்படி உபயோகத்திற்கான இதை அபரிமிதமாக படைத்து விசிறிவிட்டு இருக்கிறானே. இறைவன் அந்த எலுமிச்சம்பழம் எல்லாருக்கும், ஒரு சின்ன செடி நீங்க வச்சு பாருங்க, வீட்டுல ஒரு தொட்டியை வச்சு அதுல அப்படியே பூத்து காய்க்கும். கொஞ்ச நாள்ல 10-15 பழம் தொங்க ஆரம்பிச்சு. நம்ம சாப்பிட முடியாது, பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இனிமே இவ்வளவு இருக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு நம்ம எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப அது எல்லாருக்கும் சென்று சேரட்டும் தான் இறைவன் அப்படி அபரிமிதமாக படைச்சு விசிறி விட்டு இருக்கிறான். இப்படியாக எண்ணிறந்த வஸ்துக்களை படைத்து தந்திருக்கிறானே. இந்த பெருங்கருணை தகையை நம் தாய் தந்தையரிடத்தில் கோடியில் ஒரு பங்கு காண முடியுமா? முடியாது. அப்போ இந்த இறைவனுடைய கருணையை நம்ம தாய் தந்தைகிட்ட பார்க்க முடியுமா? அவங்க உதவி செய்வாங்க, இறைவன் படைத்த பொருளை எடுத்து கொடுப்பாங்க நமக்கு. அவங்களால ஒரு முல்லை உண்டாக்க முடியுமா? ஒரு இலையின் காம்பை உண்டாக்க முடியுமா? எதையுமே உண்டாக்க முடியாது. தெய்வம் அவங்க அந்த இறைவன் உண்டாக்கி கொடுத்ததை நமக்கு எடுத்து கொடுக்கத்தான் அவங்களுக்கு முடியும். இன்னும் பாருங்க, இப்போ இந்த உணவுப் பொருள் மட்டும் இல்ல, இன்னும் இந்த ஓய்வு நேரத்துல இந்த மனுஷன் படுத்து தூங்குறதுக்காக இலவ மரம்னு ஒரு மரத்தை படைச்சு, இந்த இலவம் பஞ்சு வேற எதுக்குமே உதவாதான். அந்த இலவ மரத்துல இருக்கிற எதுக்குமே உதவாதான். அந்த மரத்துல இருக்கிற அந்த பஞ்சு மட்டும்தான் மெத்த தலையணை எல்லாம் செய்யறதுக்கு உதவக்கூடிய. அப்படி ஒன்னையும் நம்ம இன்னைக்கு மெத்துன்னு தலைவனை வச்சு அந்த மெத்தையில படுத்திருக்கிறோமே, அந்த இறைவன் கொடுக்குற அந்த பஞ்சு, இதை ஒரு மனிதனால உண்டாக்க முடியுமா? அப்போ அந்த இலவ மரத்தை கூட இவன் ஓய்வா இருக்கும்போது இதுல சாந்திக்கிடட்டும் அப்படின்னு நினைச்சு படைச்சு கொடுத்தா அந்த இறைவனுடைய கருணை எப்படிப்பட்ட கருணையாக இருக்கும். தெய்வம் அவங்க இத திருமைஞான குரல் திருவாக்கியம் எண் 71ல இலவ மரம் இருக்கிறது, அது நம் வீட்டின் உத்தரத்திற்காகுமா? அடுப்பில் எரிக்க விறகிற்காகுமா? அந்த இலவ மரம் வேற எதுக்குமே ஆகாதான். ஆடு மாடு கூட அதுல இருக்கிற இலை எல்லாம் திங்காதான். ஆடு மாடு தின்பதற்கு தலைக்குலைக்காகுமா? காய்கறிக்காகுமா? ஒன்றுக்கும் ஆவதில்லை. ஆனா அதனுடைய பஞ்சு ஒன்றுதான் தலையணை மெத்தைக்கு பிரயோஜனப்படுகிறது. மனிதன் சாய்ந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் அவன் உடலுக்கு மெத்தென்று சுகமாக இருக்க இறைவன் இதை உண்டாக்கினான் என்றால் மனிதனை என்ன உன்னதத்திற்காக அவன் படைத்திருக்க வேண்டும். அப்போ இப்படியெல்லாம் நமக்கு விதவிதமான உணவுப் பொருட்களையும் கொடுத்து அப்படியெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கும் போது நல்ல மெத்துன்னு மெத்தையில படுத்திருக்கட்டும்னு ஒரு மெத்தையையும் தலைவாணியையும் நமக்கு கொடுத்து இப்படியெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்கன்னா என்ன காரணத்துக்காக? மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் கொடுக்காம நமக்கு மட்டும் இப்படி கொடுத்திருக்காங்கன்னா மனிதனை என்ன உன்னதத்திற்காக அவன் படைத்திருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார். மண் இருக்குது, மழை பெய்யுது, இந்த இலவ மரமும் தான் இருந்துட்டு போகட்டுமே, இந்த மனிதனுக்கு பஞ்சாக உதவட்டுமே, என்ன நஷ்டம் என்று அந்த பரம கருணையாளனாகிய இறைவன் இதை உண்டாக்கியுள்ளான். அப்போ இப்படியெல்லாம் இறைவன் நமக்கு உணவுப் பொருட்களை மட்டும் இல்லை, ஓய்வாக படுத்திருக்கவும் ஒரு மென்மையாக மெத்தென்ற ஒரு தலையணை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இலவம் பந்தையும் படைச்சு கொடுத்திருக்காங்களே. அப்போ இவ்வளவெல்லாம் இறைவனுடைய கருணையை நாம இவ்வளவு நேரம் அவங்க எப்படி உணவுப் பொருள்களையும் படிச்சு கொடுத்தாங்க, அதோட நம்ம ஓய்வா சாய்ந்திருக்கும் போது மெத்துன்னு இருக்கட்டும்னு பஞ்சையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் பார்த்தோமே, இதெல்லாம் இறைவன் நம்முடைய தூலத்தின் மேல் இறைவன் காட்டிய கருணை. இப்போ நாம முதல்ல பார்த்தோம், இந்த கருணை எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் கிடைக்குது. இதுல இறைவன் யாருக்கும் வேதகம் பார்க்கல. எலுமிச்சம்பழம் படைச்சு அது எல்லாருக்கும் ஒண்ணு போல கிடைக்கட்டும், வாழைப்பழம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், இந்த பஞ்சு இலவம் பஞ்சு எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு தான் பேதகம் இல்லாம எல்லாருக்குமே இறைவன் ஒன்று போல, ஏன்னா ஒன்று போல் நடாத்தும் கருணாமூர்த்தி அப்படின்னு பார்த்தோம். எல்லாத்தையும் ஒன்று போல நடத்துறதுனால
இந்த தூல பொருட்களை எல்லாம் இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் கொடுக்குறாங்க. நம்ம முதலே பார்த்தோம், இந்த தூல வித்தினில் அவங்க அறுசுவையை கலவி படைச்சாங்க. அப்புறம் ஜீவ வித்துல வந்து இந்த நவரசத்தை அறிகின்ற அறிவை கலவி படைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த தூல வித்துக்குரிய ஒரு கருணையாகத்தான் நாம இதுவரைக்கும் பார்த்த கருணை எல்லாம் தூல கருணை அப்படின்னே சொல்லலாம். அப்போ இன்னொரு கருணை இருக்குது, ஜீவ கருணை. அந்த கருணைக்கு பேரு ஜீவ காருண்யம். இப்போ இதெல்லாம் தூலத்துக்கு மேல கருணைப்பட்டு இறைவன் கொடுக்கிற பொருட்கள். இந்த ஜீவன் மேல கருணைப்பட்டு இறைவன் கொடுக்கறதுக்கு பேரு ஜீவ காருண்யம். அந்த ஜீவ காருண்யத்தை இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு போல கொடுக்கறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த தூல காருண்யம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு போல கிடைக்குது. அந்த ஜீவ காருண்யம் அது போல எல்லாருக்கும் ஒண்ணு போல கிடைக்குதா அப்படின்னா அதுக்கு வந்து என்ன, நமக்கு எல்லாருக்கும் கிடைக்குதா இல்ல குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது இறைவன் வந்து மனிதனுக்கு ஒரு கடமையை வைக்கிறாங்க. இவ்வளவும் கொடுத்து நம்ம என்ன உன்னதத்திற்காக இறைவன் இவ்வளவும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இறைவன் வந்து நமக்கு ஒரு கடமையை விதிக்கிறாங்க. நான் இப்படியெல்லாம் உனக்கு உணவுப் பொருட்களை எல்லாம் எளிமையாக கிடைக்கும்படி இந்த பூமியில எல்லாம் விசிறி விட்டுருக்கேன். நீ நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வா படுக்கிறதுக்கு உனக்கு மெத்துன்னு தலைவாணி மெத்தையெல்லாம் கொடுத்துருக்கேன். நீ அப்படியெல்லாம் இருந்துட்டு ஒரே ஒரு கடமையை செய்யி. அந்த கடமை என்ன அப்படின்னா அது ஒன்றும் உன்னால சுமக்க முடியாததல்ல, தன்னை அறிய வேண்டும். தன்னை அறிதலே இந்நில வாழ்வு. அவ்வளவுதான். நீ வந்து உன்னை அறிய வேண்டும். அப்படி அறிந்தால் அந்த அறிஞ்ச மக்களுக்கு தான் அந்த இறைவனுடைய ஜீவ காருண்யம் கிடைக்கும். இந்த தூல காருண்யம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா ஜீவ காருண்யம் வேணும் அப்படின்னா நீ வந்து தன்னை அறிய வேண்டும். அப்போ அதைத்தான் நம்முடைய தெய்வமார்கள் அந்த மான்மியத்தில் ஆகியது. இந்த பிரகாரமான உன்னத லாயக்குடைய மனிதனாகிவிட்டபடியினாலே அக்கடமையை உணர்ந்து மனிதனானவன் கலப்படுதலாகிய சாந்தி என்னும் சலாமத்தை அடையும் பொருட்டாய் இந்த உலகத்தில் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடாத்தும் கருணாமூர்த்தியம். அப்போ இந்த தூல கருணை எல்லாம் ஒன்று போலதான் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் அகத்தினிடத்தே அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாளனாகிய காருண்ய மூர்த்தியும் ஏகநாயகனான இறைவனானவன். அப்போ நீ அந்த தன்னை அறியணும்னு உனக்கு ஒரு கடமை வச்சாங்களே, அதை செஞ்சினா உனக்கு அந்த ஜீவ காருண்யமும் கிடைக்கும். அந்த ஜீவ காருண்யம் அகத்தினிடத்தை அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாக அவங்களுடைய ஒரு தனியா ஒரு கிருபை வச்சிருக்காங்க ஸ்பெஷலா. அதை வந்து தன்னை அறிஞ்ச மக்களுக்கு மட்டும்தான் அதை அவங்க கொடுப்பாங்க. அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த உலகத்துல வந்து அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடாத்துற கருணாமூர்த்தி. அப்ப எல்லா மக்களுக்குமே இந்த தூல கருணை ஒன்று போல வழங்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அகத்தினிடத்தை அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் நமது சொந்த கிருபையாளனாகிய காருண்ய மூர்த்தி அப்படின்னு இந்த தன்னை அறிஞ்ச மக்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய சொந்த கிருபையை காட்டுற காருண்ய மூர்த்தியாக இருக்காங்க அப்படின்னு நாம இப்ப பார்த்தோம். அப்போ அந்த காருண்யம், அந்த ஜீவ காருண்யம் அது என்ன? அந்த காருண்யம் நமக்கு எப்படி கிட்டுகிறது? அந்த காருண்யம் கிட்டுவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் நாம பார்க்கணும். அப்போ அந்த ஜீவ காருண்யம் நமக்கு இந்த தூல காருண்யம் கிடைச்சிது. அது இறைவன் வந்து வஞ்சகம் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஜீவ காருண்யத்தை பெறுவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு நாம வந்து பார்க்கும்போது இப்போ கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 316 நம்ம போவோம். கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 316 பக்கம் 308. அப்போ இந்த ஊன தேகத்தை வைத்து எத்தனை பிறப்பெடுத்து நாம் இந்த அறிவு பிறப்புக்கு வந்துள்ளோம். நம்ம வந்து ஒரு பிறப்பா எடுத்து இப்போ அறிவு பிறப்புக்கு வந்துட்டோம். அப்படி இதை வந்து யாருக்காவது கேட்டால் தெரியுமா? தெரியாது. அறிவு பிறப்பாகிய இந்த பிறப்பு எடுப்பதற்கு முன் நாம் 5 பிறப்பு எடுத்துள்ளோம்.
இதை நம் வாய் மூலமாக வெளியாக்கினால் அல்லாது வேறு யாருக்கும் தெரியாது. இப்படி படிப்படியா நாம 5 பிறப்பு பிறந்து 6வது பிறப்பு வந்திருக்கோம் கூட தெய்வம் அவங்க எடுத்து சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. எவ்வளவு காலம் வேதத்தை படி என்று படித்தாலும் அதில் கூறியுள்ள அந்தரங்க பாஷை யாருக்கும் தெரியாது. ஏன்னா வேதத்துல சில பாஷைகள் அந்தரங்க பாஷைகளாக பரிபாஷைகளாக இருக்கும். அதை உனக்கு ஒருத்தவங்க எடுத்து சொன்னாதான் உனக்கு தெரியும். ஒரு விதையை பூமியில் நட்டால் அது முளைத்து இலை, கிளை, வாது, கொம்பு என்று பலபலவாக வளர்ந்து மரமாகிறது. விதையிலிருந்து வெளியான முதல் முளையோடு நின்று விடுவதில்லை. அதுபோலவே மனிதனும் ஒவ்வொரு பிறப்புகளாக மாறி மாறி 6 பிறப்புகள் எடுக்கிறான். எப்படி ஒரு விதைய பூமியில நட்டவுடனே அது முதல்ல முளை விடுது, அப்புறம் அப்படியே ஒரு 2 இலைய விடுது, அப்புறம் அந்த இலையில இருந்து ஒரு பூ பூக்குது, அப்புறம் காய்க்குது, அப்புறம் பழுக்குது. அது போல இந்த மனிதன் ஒரு குழவி போல பிறந்து ஒரு குழந்தையாகி பார்க்க தெரியாம இருந்து பார்வை அப்படி ஒரு வளர்ச்சியா வளருது. முதலில் தாயின் வயிற்றில் இருந்தோமே, அப்போது உயிர்ப்பாகிய சுவாசம் இல்லை, தொனியாகிய சப்தம் இல்லை, உயிர் மட்டும் இருந்தது. அந்த சடப்பிறப்பில் தான் நாம் முதல் இருந்தோம். அது ஒரு மனம், அதிலேயே நாம் தங்கி விடுவதில்லை. பிறகு அந்த கருவறையிலிருந்து ஒரு தலைவாசல் வழியாக இந்த மனித ரூபமாகிய தேகத்தில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் வெளியானோம். முன்னே சுவாசம் இல்லை, இப்போ சுவாசம் போய் ஒரு எல்லையில் முட்டவும் சப்தம் உண்டாயிற்று. கண், செவி, வாய் முதலியன இருந்தன. ஆனால் அவை மரத்தில் உள்ள துளைகள் போலத்தான் இருந்தன. எல்லாமே இருந்தது, எல்லா துளையும் இருந்துச்சு. ஆனா ஒரு மரத்துல எப்படி துளை இருக்குமோ அது மாதிரிதான் இருந்தது. அதை பயன்படுத்த தெரியல. கண் இருந்தும் பார்க்க தெரியல, காது இருந்தும் கேட்க தெரியல. அப்படித்தான் ஒரு மூடப்பிறப்புல இருந்தோம். அதுக்கப்புறம் கண்ணிருந்தும் கூடா இருந்தும், மூக்கு இருந்தும் வாசனை தெரியவில்லை, நாக்கு இருந்தது, ருசி தெரியவில்லை. சர்க்கரை தண்ணீர் கொடுத்தாலும் அழுகை, வேப்ப எண்ணெய் கொடுத்தாலும் அழுகை. இப்படி ஒரு மூடகமான பிறப்பில் இருந்தோம். ஆனால் அம்மா தூக்கி மடியில் வைத்துக் கொண்டால் குரற்பயல் மாதிரி தூங்குவான். அந்த உணர்வு அறிவு மட்டும் இருந்தது. இப்ப நம்மளை தூக்கி அரவணைச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும் தெரிஞ்சது. கீழே போட்டால் அழுவான். ஆகவே உணர்ச்சி அறிவு ஒன்று மட்டும் இருந்தது. அந்த அறிவிலேயே நம்ம தங்கிட்டோமா? அந்த அறிவிலே இருந்தோமா? இல்லை. இறைவன் நம்மை தங்க விட்டானா? இல்லை. இறைவன் அடுத்த பிறப்புக்கு நம்மளை கூட்டிட்டு போனாங்க. கருவிகள் எல்லாம் இருந்தன, ஆனால் அவற்றை பிரயோஜனப்படுத்தாத பிறப்பில் இருந்தோம். அது 2வது பிறப்பு. தேகம் ஒன்றாகவே இருந்தாலும் சிறப்பு முற்றிலும் வேறானது. அதே தேகம்தான், ஆனா அது வேற பிறப்புக்கு வந்துருச்சு. செட்டு பிறக்கல. இந்த உலகத்துல 7 பிறவினா செட்டு பிறக்கிறதாக சொல்லுவாங்க. தெய்வம் கேட்பாங்க, செட்டு ஒரு பயிர் செட்டு பிறந்தா அது விளைவுக்கு வருமா? அதுவே வளர்ச்சி அடைகிறதுக்கு பேருதான் 7 பருவங்கள் தான் 7 பிறவியை தவிர 7 பிறவினா செட்டு பிறக்கிறது இல்ல அப்படின்னு தெய்வம் அவங்க நமக்கெல்லாம் எடுத்து அறிவு செஞ்சிருக்காங்க. அப்போ அதே தூளம்தான். நம்ம அப்படியே தேகம் மாறி மாறி கண், காது முதலிய கருவிகளை உபயோகப்படுத்தும் பிறப்பு முன் இருந்ததை விட மேலானது ஒரு பிறப்பு. கண் பார்க்க தெரிந்தது, ஆனால் சும்மா பொதுவாக தெரிந்ததை தவிர விவரமாக தெரியவில்லை. கை தட்டினால் செவி கேட்டது, நல்ல சப்தம் கெட்ட சப்தம் என்ற வித்தியாசம் தெரியவில்லை. பால் கொடுத்தால் மொச்சென்று துடிப்பான், மருந்து கொடுத்தால் அழுவான். பட்டு மெத்தையில் போட்டிருந்தாலும் தெரியாது, மலஜலத்தில் கிடந்தாலும் தெரியாது. தேள் மேலே கை வைத்தாலும் அது கொட்டுது, அதனால் வலிக்குது. அந்த உணர்ச்சி தெரிகிறதால் கூகு என்று கத்துவான். ஆனால் தேள் கொட்டினதால் தான் இந்த வலி என்று தெரியாமல் மேலும் அதன் மேலேயே கை வைக்கிற ஒரு 3வது பிறப்பு. இதனாலதான் நமக்கு இந்த வேதனை வந்துச்சு. ஒரு நெருப்புல கை வச்சா சுடுதுன்னு தெரியாம திரும்பியும் அதையே போய் பிடிக்க போற பிறப்பு. அப்புறம் தான் தெரியுது இதுல கை வச்சா சுடும், இதுல கை வைக்க கூடாது அப்படின்னு. அப்போ அந்த பிறப்பிலே நாம தங்கணுமா? இறைவன் தங்க விட்டாங்களா? தங்கவில்லை. 4வது பிறப்பில் நுழைந்தோம். கண், காது முதலிய கருவிகளை கொண்டு ஒவ்வொரு பொருளையும் செயலையும் விவரமாக அறிகிற பிறப்பு வந்தது. இனிப்பு இன்னது அது நமக்கு வேண்டும், கசப்பு இன்னது அது நமக்கு வேண்டாம். அப்பா அம்மா இன்னார் என்று தெரிந்து எட்டி பாய்வோம். அந்நியரை கண்டால் வெறுப்பாக போக மாட்டேன் என்று திரும்பிக் கொள்வோம். நல்ல சப்தம் என்னது, பயங்கர சப்தம் என்னது என்று ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்து அறிகிற அதிசய பிறப்பு.
ஒவ்வொரு பிறப்புல இந்த அறிவு எப்படி வந்தது? அது நாம யாராவது சொல்லி கொடுத்தோமா? நான் சொல்லி கொடுக்காமே வருது அப்படின்னா இறைவன் நமக்குள்ளாக இருந்து இந்த அதிசயத்தை எல்லாம் விளைவிக்கிறாங்களே. முன்னிருந்த அதே தூலம்தான் இப்படி மாறிற்று. ஆனால் அந்த பிறப்பில் தின்கிற பழத்தை ஒரு கையிலும் பவுனை மற்றொரு கையிலும் வைத்துக் கொண்டு எது வேண்டும் என்று கேட்டால் பவுனை விட்டு விட்டு பழத்தை பிடுங்கிக் கொள்ளுகிற பிறப்பு. அப்போ இப்படியாக ஒவ்வொரு பிறப்பா பிறந்து 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 கடைசியாக ஒரு அறிவு படைத்த பிறப்புக்கு இறைவன் கொண்டு வந்து நம்மளை விட்டுறாங்க. பவுனை வாங்கி கொண்டால் அதை கொண்டு எத்தனையோ பழங்களை வாங்கி கொள்ளலாமே அப்படின்னு தெரிகிற ஒரு அறிவு படைத்த பிறப்பு வந்துருச்சு. அந்த அறிவு படைத்த பிறப்பு வந்த உடனே என்ன செய்ய அந்த மனிதன் இந்த அறிவு பெற்ற அறிவு முழுமையாக இறைவன் வந்து இவனுடைய தலையில அறிவை வச்சுட்டாங்க. இப்போ இந்த அறிவு படைத்த இந்த பிறப்பு வரைக்கும் அந்த 6வது அறிவு முழுமையாக எல்லா விவரமும் தெரியுது. முதல்ல பவுனை கொடுத்தா பவுனையும் மிட்டாயும் கொடுத்தா பவுனை தள்ளி விட்டுட்டு மிட்டாயும் வாங்குற பிறப்புல இருந்து பவுனை கொடுக்குறாங்கல்ல, பவுன் இருந்தா இந்த மிட்டாய் மாதிரி எத்தனை மிட்டாய் வாங்கலாம், அப்ப பவுனையே எடுத்துக்கலாம்னு நீ யோசிக்கிற அளவுக்கு உன்னைய கொண்டு வந்து விட்டுட்டாங்க இறைவன். அப்படி கொண்டு வந்து விட்டா பிறகு இப்போ நமக்கென்று சில கடமைகளை வைக்கிறாங்க. இறைவன் நமக்கென்று தன்கிரயம் செய்து வைத்திருக்கிற அதிசோபன சுகந்த வாழ்வை நாம் கைபோடுவதற்கு என்றே அந்த அறிவு பிறப்பாகிய 6வது பிறப்பு வந்தது. அப்போ அந்த 6வது பிறப்பு எதுக்காக வந்தது அப்படின்னா ஒரு வாழ்வு இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம தெய்வம் அவங்க வெளிநாடால எடுத்து சொன்னாங்க, உனக்குள்ளாக ஒரு நித்திய தேகம் இருக்கு, அந்த தேகத்தை நீ சொந்தமாக்கி கொள்ளணும். அப்போ அந்த வாழ்வு அந்த தேகத்துல வாழ்ற வாழ்க்கை தான் நித்திய வாழ்வு. அந்த வாழ்வை நீ கைபோட வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அறிவை முழுமையா உன் தலையில இறைவன் கட்டினாங்க. இப்போ அது வரைக்கும் கூடவே இருந்து வளர்த்து வந்த இறைவன் இந்த 6வது அறிவை இவன் அந்த முழுமையான அறிவை இவன் தலையில கட்டின உடனே இவனை விட்டு ஒதுங்கிடுறாங்க. இப்ப 6வது பிறப்பு வரை நானே கொண்டு வந்து விட்டுட்டேன், 7வது பிறப்பு நீயா பிறந்துக்கோ, அப்படி நீ பிறந்தினா தான் அந்த ஜீவகாருண்யம் கிடைக்கும். அப்போ இந்த அறிவு பிறப்பாகிய 6வது பிறப்பு வந்தது. இப்படி 6 பிறப்பு வரை இறைவனே ஒவ்வொரு பிறப்பாக மாற்றி மாற்றி வளர்த்து வருகிறான். இந்த 6வது பிறப்பில் அறிவு என்ற மாணிக்க கஜானாவை நம் தலையில் கட்டிவிடுகிறான். இந்த பிறப்பில் நுழைந்ததும் பையன் என்ற பெயர் போய் மனுஷன் என்ற பெயர் நமக்கு வந்து விடுகிறது அல்லவா? அப்போ இதுவரைக்கும் பையன் பையன் அப்படின்னு சொன்னவங்க மனுஷன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்மள. அப்போ அந்த மனு ஈசன் ஆக வேண்டிய கடமை இந்த மனிதனுடைய தலையில் வந்து விடுகிறது. ஆனால் அதை நிறைவேற்ற விடாமல் நம் மனத்தின் அழிசெயல் இச்சை குறுக்காட்டி நிற்கிறது. அதற்கு இசைந்து விட்டால் நித்திய நரகம் வந்து விடுகிறது. அப்போ நீ வந்து அந்த 7வது பிறப்பு நீ பிறக்கணும். அப்படி பிறக்க விடாம உன்னை என்ன செய்யுது, உன்னுடைய மனம் அப்படிங்கிறது அது வந்து குறுக்காட்டு. அப்போ இந்த மனத்தை ஜெயித்து நீ அந்த 7வது பிறப்பை பிறக்கணும். இது 6வது பிறப்பில் இருந்து 7வது பிறப்பாகிய பிறவா பிறப்பை நித்திய பிறப்பை நாம் அடைய வேண்டும். இது நம்முடைய அறிவில் வைத்து பிறட்டி படைக்கின்ற அரிய பிறப்பு. இதை அடைய ஒட்டாது தடுத்து ஆபத்தாய் நிற்கிறது உன் பேய் மனம். இந்த மனமானது யதார்த்த மனமாகத்தான் இருந்தது. கருவறையில் இருக்கும்போது நம்ம பார்த்திருக்கோம், யதார்த்த மனம்ங்கிற வாசல் திறந்து நம்ம இறைவனோட கலந்து ஒன்றாத்தான் இருந்தோம். அந்த யதார்த்த மனம் வெளியே வந்த உடனே பேய் மனமா மாறிடுச்சு. இப்ப அந்த பேய் மனத்தை திரும்ப யதார்த்த மனமாக மாத்தினாத்தான் திரும்ப அந்த இறைவனை போய் நாம் அடைய முடியும். அப்போ அந்த வஞ்சக சதி செய்கின்ற உன் புலன்களுக்கு அது உதவி தரும் வாகனமாக நிற்பதால் அறிவை புலன்கள் வென்று விடுகின்றன. நித்திய அறிவை அடைய ஒட்டாமல் தடுத்து விடுகின்றன. அவ்வாறு தடுத்து உன் வஞ்ச புலன்கள் எமனிடம் உன்னை கொண்டு போய் சிக்க வைத்து விட்டு அவை ஒதுங்கிக் கொள்கின்றன. இப்படி எல்லாம் செஞ்சா இது செய்யட்டும் நீ பேசாம இருந்தீன்னா என்ன, அதெல்லாம் கொண்டு போய் உன்னை பிடிச்சி எமன்ட்ட தள்ளிட்டு அதெல்லாம் ஒதுங்கிக்கணும். பாடுபட போறது யாரு? நீதான். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அந்த வெறிகொண்ட புலன்களையும் அவற்றிற்கு உதவியாக நின்று கொண்டு எது வந்தாலும் பத்தலே பத்தலே என்று பேயாய் பிரியும் சதி மனத்தையும் பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி ஜெயித்து நித்தியத்துவம் என்ற தீவ சிம்மாசன மேடு ஏற்றுவதற்கு நமக்கு என்ன வேணும்? நம் அறிவுக்கு தூலத்துணையாகிய பேயோடாடும் பெருமான் ஒருவர் வேண்டும்.
அந்த மனசு பேயா மாறிடுச்சு. யதார்த்த மனமா தானே இருந்தது, பேயா மாறிடுச்சு. இந்த பேயை பிடிச்சு விரட்டணும். பேய் விரட்டுறதுக்கு ஒரு பேய் ஓட்டுறவங்க நமக்கு வேணும். அப்போ அந்த பேயோடு ஆடும் பெருமான் ஒருவருடைய துணை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தெய்வத்தாய் வேண்டும். அவர்களை தஞ்சமாக நாம் அடையவேதான் வேண்டும். நித்திய அறிவு பெற்ற நம்மை அழிவில் புகுத்த நிற்கும் பேய் மனத்தை திருப்பி சாவாவர முக்தி வழி நடத்தும் ஒரு அறிவாகார வல்லவரை, நித்திய ரூபகரை இப்பவே அடையாவிட்டால் நீங்காத தண்டனை ஆகிய நரக அவஸ்தை வந்துவிடும். அப்போ இந்த நரக அவஸ்தை வந்துடும். நமக்கு அந்த பேயோடு ஆடும் பெருமானவர்களுடைய துணையை நம்ம தேடலைன்னா இந்த வெறிகொண்ட மனசை நாம மாற்றி அதை திரும்பவும் யதார்த்த மனமாக மாற்றி ஒவ்வொரு பிறப்பாக நம்ம கொண்டு வந்த அந்த இறைவனை நாம திரும்பவும் சேரணும்னா அந்த 7வது பிறப்புல நாம பிறந்தே ஆகணும். அது இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் நமக்கு அறிவுங்கிற மாணிக்கத்தை முழுமையாக நம்மளுக்கு அந்த 6வது பிறப்புல கொண்டு இறைவன் அந்த அறிவுங்கிற மாணிக்கத்தை நம்ம தலையில கட்டி வச்சாங்க. அப்போ இந்த வெறிகொண்ட எண்ணத்தில் இருந்தால் நிச்சயம் நாம் நாடி செத்தே போவோம் என்று அஞ்சு இந்த உடலை வெறுத்து வைராக்கிய மேருவாகிய ஒரு தெய்வ ஆசானை இடையராது பற்றி கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொன்றாக 7 பிறப்பு எடுத்து கடைசிதான் நம்ம அந்த 7வது பிறப்பு 6வது பிறப்பு வரை இறைவன் கொண்டு விட்டுட்டாங்க. அந்த 7வது பிறப்பு பிறக்கிறதுக்கு ஒரு பேயோடு ஆடுற பெருமானவர்களுடைய துணையை கொண்டுதான் நம்ம அந்த 7வது பிறப்பு பிறக்க முடியும். அப்படி பிறக்கும் போதுதான் நமக்கு அந்த ஜீவகாருண்யம் என்ன பெற்ற அந்த உதவி நமக்கு கிடைக்கும். அப்போ இதுவரைக்கும் அந்த தூல கருணையானது எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் கிடைக்குது. ஆனா இந்த ஜீவ கருணை எல்லாருக்கும் ஒண்ணு போல கிடைக்காது. இந்த இறைவன் நமக்கு வச்சாங்களே ஒரு கடமை, அந்த கடமையை செஞ்சாதான் அந்த ஜீவகாருண்யம் கிடைக்கும். இப்போ அந்த ஜீவகாருண்யம் வேணும்னா நீ அந்த பேயோடாடும் பெருமானோட நீ சென்று அடையணும். அப்போ அவங்கதான் காருண்ய வடிவமாக இருந்தாங்க. இந்த ஜீவனும் அவங்களும் ஒன்னாகத்தான் இருந்தாங்க, அரூபமாக இருக்கும். இந்த ஜீவனும் ஒரு காலத்துல அரூபமாக இருந்தது. அந்த காருண்ய பெருமானவங்களும் அரூபமாகத்தான் இருந்தாங்க. அப்போ நாம எல்லாம் ஒன்னாகத்தான் இருந்தோம். அதான் நம்முடைய தெய்வம் அவர்கள் மானியத்துல நமக்கு அந்த பிரசங்க பகுதியில நாம் ஜீவதேக வைத்தென்னும் ரோத்மிதாக்குடைய காலமாகிய அந்த மயூர கவனத்துவக மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமல சைனாதி உலா உமா மாமணத்தால் அலங்கார நடனகாந்த வைத்து நிதி பதிப்பாடி கோலத்துல நம்ம எல்லாம் ஒன்னாத்தான் இருந்தோம். ஆனா அப்படி ஒன்னா இருந்த நம்ம இப்போ இந்த ஜீவன் அரூபமாக இருந்தது தூலம் எடுத்து வந்துருச்சு. இப்ப தூலம் எடுத்து வந்ததுனால அந்த காருண்ய மூர்த்தியும் அரூபமாக இருந்தவங்க நம்மளை போலவே தூலம் எடுத்து வர்றாங்க. அப்போ இந்த காருண்யமும் இந்த ஜீவன் எப்படி தூலம் எடுத்து வந்ததோ அதே போல இந்த காருண்யமும் தூலம் எடுத்து ஒரு ஆசானாக நம்முடைய அந்த மனப்பேயை விரட்டுகிற பேயோடாடும் பெருமானாக அவங்க வர்றாங்க. அப்படி வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த பரமாத்மா இப்ப தூலம் எடுத்து வந்துருச்சு. நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் தான் இப்ப தூலம் எடுத்து வெளியே வர்றாங்க. அவங்கள தஞ்சம்னு அடையணும். அந்த தெய்வத்தாய், அந்த தாய்க்கு நம்ம பிள்ளை ஆகணும். அப்போ அப்படி அந்த தாய்க்கு நாம பிள்ளையாகிறதுக்கு பேரு தான் 7ஆம் பிறப்பு. அப்படி 7ஆம் பிறப்பு பிறந்தாதான் நமக்கு இந்த காருண்யம் கிடைக்கும், இந்த ஜீவ காருண்யம் கிடைக்கும். அந்த உறவு அவங்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படின்னா தொப்புள் கொடி அறுபடாத உறவு. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடியை அறுத்துருவாங்க. அது வரைக்கும் தொப்புள் கொடி மூலமாக இணைக்கப்பட்டிருந்த அந்த உறவு பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடி உறவு அது அறுக்கப்பட்டு விடும். ஆனால் அந்த தெய்வத்தாய்க்கும் நமக்கும் உள்ள உறவு அது தொப்புள் கொடி அறுபடாத உறவு. அப்போ அந்த உறவை நாம பெற்றுக்கொண்டாதான் இந்த ஜீவகாருண்யம் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த ஜீவகாருண்யம் நமக்கு கிடைச்சா நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, எப்படி இந்த தூலகாருண்யம் இருக்கும்போது நமக்கு எல்லா பொருட்களும் கிடைச்சிச்சோ, வாழைப்பழம் கிடைச்சிச்சு, எலுமிச்சம்பழம் கிடைச்சிச்சு, எல்லாமே கிடைச்சிச்சு, ஒரு தலையணை மெத்தை அதெல்லாம் கூட நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ஜீவகருணை கிடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த இறுதி தருவாயில் யமனை முறியடிக்கின்ற வல்லபம் கிடைக்கும். உன்னுடைய இறுதி தருவாயில் அந்த யமனுடைய கையை தட்டிவிட்டு எக்கோடி காலத்திற்கும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை
உன்னுடைய அந்த நித்திய தேகத்தை நீ கைபோடும் வரை அல்லவா உபதேசம் நடக்கிறது. அது வரைக்கும் நம்மளுக்கு உபதேசம் கொடுத்து அந்த நம்ம யமனை வெல்லுகின்ற அந்த ஒரு வல்லமையை நமக்கு கொடுக்குறாங்க. இந்த பேருதவியை ஒரு தாய் செய்வாளா, உன் தந்தை செய்வார்களா? அவர்கள் உனக்கு உண்ண தின்னத்தான் கொடுப்பார்கள். அப்போ இந்த ஒரு உதவி கிடைக்குது, யமனை வெல்லுகின்ற ஒரு உதவி நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த பிரயாண நேரத்துல, அந்த பிரயாணம்ங்கிறது ஒரு கொடிய ஒரு மரணம் அப்படின்னு அதுக்கு பேரு. மாரணம் அப்படின்னா பெரிய வேதனை. அந்த பெரிய வேதனைய ஒண்ணுமே இல்லாத வேதனையாக வெண்ணெயில் மயிரை போட்டு எடுப்பது போல நமக்கு கொண்டு வந்து விடுறாங்க. அந்த வர நிற்கிற அமளி நேரம் அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மரணம்ங்கிறது பூமி முழுதும் ஒரே சூடாக இருக்கும். அந்த சூட்டின் கடுமையினால் கடல் நீர் கொதித்து கொதித்து உயர்ந்து ஜலம் உபரி காணும். அவ்வளவு வரை சூடு ஏறும். இந்த நாளில் இந்த ஒரு தலம் விட்டு வேறு எங்க போனாலும் சரி அப்படியேதான் இருக்கும். அந்த மரண தருவாயில நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மரண கொடுமையெல்லாம் எடுத்து சொல்லி, அப்போ அதுக்கு அந்த நேரத்துல நம்ம தெய்வமோர்கள் என்ன செய்யறாங்க நமக்கு, நீ உன்னுடைய யோசனைப்படி இல்லாம அந்த தெய்வ யோசனைப்படியே இருந்தீனா நீ தப்பித்து விடுவாய். நிச்சயமாக தப்பிக்கிறதற்குரிய நேர்மையான பாதை இது. இந்த நம்பிக்கையாளருக்கு அந்த அமளியில் நின்றும் வீழ்வது வெண்ணெயில் மயிரை போட்டு எடுத்தார் போல இருக்கும். ஆனால் அது எப்போது வரும் என்கிற அவநம்பிக்கையாளருக்கு அது தொரட்டியிலே ஒரு மெல்லிய சல்லாவை வீசிவிட்டு இழுத்தால் எப்படியோ அப்படி கடினமானதாக இருக்கும். அப்போ அவங்களுடைய பிள்ளை ஆகாதவங்களுக்கு, அந்த ஜீவகாருண்யம் கிட்ட பெறாதவர்களுக்கு அது ஒரு மெல்லிய துணிய ஒரு முள்ளுல வீசிட்டு அதை பிடிச்சு இழுத்தா எப்படி அது சல்லி சல்லியா கிழிஞ்சு போயிருமோ அந்த போல ஆயிரும். ஆனா நாம அவங்களுக்கு அந்த தெய்வத்தாய்க்கு பிள்ளை ஆயிட்டா நமக்கு அந்த வெண்ணெயில் மயிரை போட்டு இழுப்பது போல அது ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஜீவ பிரயாண நேரத்துல நமக்கு என்னவெல்லாம் அடையாளம் அந்த தூல தேகத்துல இருக்கும், அதெல்லாம் அந்த ஜீவகாருண்யம் பெற்றவர்களுக்கு தான். உலகத்துல செத்தவங்களுக்கு இறுதி நேரத்தில் தீட்டு என்று ஏற்படுகிற அந்த கசுப்பு ஜலம் வெளியாகாம அவங்க மனத்தோட பிரயாணம் ஆகுவாங்க. அவங்களுடைய அந்த கேசாதி பாதம் விறுவிறுது என்று இருக்கும், விரைத்து விறுவிறுப்பு ஏறாது. இப்படிலாம் தெய்வம் அவங்க அந்த அந்த தூள அடையாளத்தை இதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஜீவ காருண்யமாக இறைவன் கிடைக்கிறது. அது அந்த தன்னை அறிந்த மக்களுக்கு மட்டும் இறைவன் சொந்த கிருபையாளனாக இருந்து கொடுக்கிற ஒரு ஜீவ பரிசாக ஜீவ காருண்யமாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு உரித்த வாழைத்தண்டை வெயில் போட்டால் எப்படி துவளுமோ அது போல அவங்களுடைய கைகால் முதலிய அங்கங்கள் எல்லாம் துவண்டபடி இருக்கும். பாவக்கணம் ஏறாமல் தேகம் பூக்கு உடையைத்துவது போல் இருக்கும். கைகால்களில் கொடுக்கெடுத்தால் நெட்டி வரும். ஆண்டவர்களின் பாடல்களோ திருவாக்கியங்களோ அந்த ஜீவ பிரயாணமான தூலபிம்பம் இருக்கும் எல்லையில் ஆரவாரத்துடன் ஒலிக்க பெறும் நேரங்களில் அவர்கள் மேனிலே வியர்வை கொப்பளிக்கும். துடைக்க துடைக்க வியர்வை மேலும் மேல். இந்த அதிசயம் எல்லாம் எங்கேயாவது நடக்குமா? இறந்தவங்க மேனில வியர்வை கொப்பளிக்குமா? ஆனா இந்த அதிசயத்தை, இந்த ஜீவகாருண்யத்தை தன்னை அறிந்த மக்களுக்கு தெய்வம் அவங்க கொடுக்குறாங்க. வயோதீகமாய் உள்ளவர்கள் ஜீவ பிரயாணமாகி நேரம் அதிகம் ஆக ஆக அவர்கள் முகத்தில் இளமை பூத்து பசுமஞ்சள் வர்ணம் மூலாவும். பிராணன் நீங்கியவுடன் தொண்டை அடைத்துக் கொண்டு ஒரு சொட்டு ஜலம் கூட இறங்காதே அந்த அடையாளம் இல்லாமல் மெய்வெளி தெய்வம் அவர்களின் சந்நிதியிலிருந்து காஷாயம் கொண்டு வர பெற்று கொடுத்தால் அதை சாப்பிடுவார்கள். 1 மாதம் சென்று கொடுத்தாலும் கூட இக்காரியம் நடக்கிறது. பிராணன் நீங்கும் முன் கூனி குறுகி இருந்தவர்கள், கை கால் வராமல் இருந்தவர்கள், புண் முதலியவற்றால் துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்தவர்கள் அத்தேக குறைகளும் நாற்றமும் நீங்கி காகாக்கலையின் வைபவ சிறப்புடையவர்களாக ஆகின்றார்கள். அடக்கமானதின் வெளியே 40 நாள் போட்டு வைத்திருந்தாலும் தேகம் கெடுவதில்லை. மண்ணில் புதைத்தால் தேகத்தை மண் தீண்டாது. இதெல்லாம் தான் இறைவன் தன்னை அறிந்த மக்களுக்கு, அந்த தெய்வத்தாய்க்கு பிள்ளையா பிறந்து அந்த 7ஆம் பிறப்படலம் எடுத்த மக்களுக்கு இறைவன் கொடுக்கிற ஜீவ காருண்யமாக இருக்கிறது. அப்போ இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் அந்த தூல காருண்யம் எல்லாருக்கும் கிடைச்சிடும். அப்போ இந்த ஜீவ காருண்யமும் எல்லாருக்கும் கிடைக்கணுமே. அந்த தெய்வம் அவங்க இந்த ஜீவ காருண்யமும் தன்னை அறிஞ்ச மக்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னாலும் அவங்க அதை எல்லா மக்களும் பெறணும் அப்படின்னு தான் அந்த தாய் உள்ளம். அந்த எல்லா மக்களுக்கும் அது அந்த ஜீவகாருண்யம் கிடைக்கணும் அப்படின்னு தான் இந்த பெற்ற மக்களுக்கும் ஒரு கடமையை வைக்கிறாங்க. நீங்கள் பெற வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கிறது.
எம்முடைய இச்சையாகிய இந்த உலகத்தை உய்விக்கும் பெருங்காரியத்திற்கு துணை கருவிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவாதி தேவனுடைய திருத்தூதர்களாக நாம் உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றோம். நீங்கள் இனி உண்ணும் ஆகாரம் உங்களுக்காக அல்ல, இந்த உலகத்தை உயிர்ப்பான் வேண்டியே நீங்கள் உண்ணுகிறீர்கள். அப்ப இந்த ஜீவகாருண்யத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் என்ன செய்யணும்? தெய்வம் அவர்கள் அந்த பெற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு கட்டளை, ஒரு கடமை வைக்கிறாங்க. நீ இனிமே சாப்பிடுறது கூட உனக்காக இல்லை, இந்த உலக மக்களை உய்விக்கிறதுக்காக, அந்த பெருங்காரியத்திற்காக தான் நீங்கள் அது இதை சத்தியமாக உணருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுத்து இந்த உலக மக்கள் எல்லாருமே இதை பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த பேரிரக்கம் பெருங்கருணையாக இருக்கிறது. அப்போ தெய்வம் அவர்களுடைய அந்த எப்படி தூலக்கருணையை எல்லாரும் பெறுறோமோ அது போல இந்த கருணையையும் இந்த ஜீவ காருண்யத்தையும் உலக மக்கள் எல்லாரும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் தெய்வம் அவர்களுடைய ஆசையா இருக்கு. அதனால பெற்ற மக்களுக்கும் நீ எல்லாருக்கும் அழிக்கணும், அதுதான் உன்னுடைய கடமைன்னு பெற்ற மக்களுக்கும் ஒரு கடமையை கொடுக்குறாங்க. சர்வ உலகங்களையும் மெய்வழியில் விரட்டி ஆக்குவது எம் நோக்கம் என்றால் உன் மனைவி மக்களை விரட்டி விடுவோமா? சில பேருக்கு கவலை இருக்கலாம், நான் வர்றேன், என் மனைவி மக்கள்லாம் வரலையே, சில பெண்கள் வரலாம், என் கணவன்லாம் வரலையே. அப்போ அவங்கள விரட்டி விட்டுற மாட்டாங்க தெய்வம் அவர்கள். அப்போ ஒருவன் பட்டினியாக இருந்து மிக சிரமத்தோடு பகல் முழுதும் பூ பறிக்கிறான், இன்னொருவன் மாலையில் சொகுசாக ஒரு பூ மட்டும் பறிக்கிறான். அவங்க கடைசி நேரத்துல ஒரு பூ பறிச்சா கூட போதும், அவங்களுக்கும் இந்த ஜீவகாருண்யத்தை வழங்குறதுக்கு தெய்வம் அவங்க தயாரா இருக்காங்க. பூ பறித்தவர்களுக்கு சாப்பாடு என்றால் ஒரு பூ பறித்தவனுக்கும் பகல் முழுதும் கஷ்டப்பட்டு பூ கொய்தவனுக்கும் சாப்பாடு ஒன்றே. எம் உள்ளமும் அவ்வாறேதான் இருக்கிறது. அப்போ அவங்க உள்ளம் அப்படித்தான் கருணையாக இருக்கிறது. எப்படி இந்த மூல கருணையை எல்லாரும் பெறுறாங்களோ அதுபோல இந்த ஜீவகாருண்யத்தை எல்லாரும் பெற வேண்டும் என்பதுதான் அந்த கருணை உள்ளமாக இருக்கிறது. என் முன்பாக ஒருவன் அவன் உயிர் போகும் தருவாயிலேனும் எம் உள்ளம் இறங்க நின்று விட்டால், நீ வரவே இல்லை, கடைசி நேரத்துல உயிர் போகும்போது தெய்வமே நான் இவ்வளவு நாள் வரல, இந்த தூலத்திலே இருந்துட்டு எனக்கு இப்ப தாங்க அப்படின்னு நீ உயிர் போகும்போது கேட்டா கூட கொடுக்கறதுக்கு அந்த தாய் உள்ள கருணை, அது கருணையோட தான் இருக்கிறது. அவனை அந்த தெய்வ நாட்டில் குடியேற்றி வைக்க கங்கணம் கட்டி இருக்கிறோம். அதை செய்யறதுக்கு நான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீதான் கையேந்தி கேட்கணும். ஆனால் அந்த தருவாய், பிராணம் தெரியும் தருவாய் தான் முற்கூட்டி தெரிந்து கொள்ள முடியவில்லையே. ஆகவே அந்த ஆபத்து நேரம் வருவதற்கு முன்னரே இந்த தெய்வ துணையை தேடி கொள்ளுங்கோ என்கிறோம். அப்போ அந்த தாங்கும்போது பாத்துக்கலாம்னு நினைக்கிற, அது எப்பன்னு தெரியாதே, இப்ப கூட இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ வந்துடலாமே. அதனால இப்போ உனக்கு இந்த ஜீவகாருண்யம் வேணும்னு நினைக்கிறியோ அப்பவே கையேந்தினா அதை கொடுக்கறதுக்கு தயாராக ஒரு பெருமான் அவங்க இருக்கிறாங்களே. அப்போ அது போல எப்படி தெய்வம் அவர்களுடைய அந்த தூல கருணைய இந்த உலக மக்கள் எல்லாரும் ஒன்று போல அனுபவிக்கிறாங்களோ அதுபோல அந்த ஜீவகாருண்யத்தையும் உலக மக்கள் எல்லோரும் பெறுவதற்கு அந்த பெருமான் அவர்களது ஆசீர்வாதம் வேண்டி பிரார்த்தித்து நமஸ்கரித்து நமது பெருமானவர்கள் இந்த பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பெறுவதை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.